சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்களை ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிதுக்கொட்டை குழம்பு. அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் பச்சை அவரைக்கொட்டை வாங்கி அதை நல்லா உளிச்சிட்டு தண்ணியில் ஊற வச்சு பிதுக்கி எடுத்து வச்சுருக்கோம். பிதுக்கி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை அவரை சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் இது மாதிரி அதை வாங்கிட்டு பிதுக்கி காய வச்சு எடுத்து செஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம். வண்டு படாமல் நம்ம அப்பப்போ பத்திரமா வச்சுக்கிட்டா ஒரு வருஷத்துக்கே யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ செலவு வறுத்து அரைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். சிறிதளவு அரிசி, சீரகம், கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணுங்க. தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வறுத்து அரைச்சிக்கணும். பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, தேவைங்காயம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி எடுத்துக்கணும். இதெல்லாமே அரைச்சிக்கணும். தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காயும் அரைக்கணும். இதெல்லாமே இந்த செலவெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வணக்கி வச்சுருக்கோம். அதையும் அரைச்சிக்கணும். 2 தக்காளியும் அரைச்சிக்கணும். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி அரைக்க சொல்லியிருந்த பொருட்கள் எல்லாமே அரைச்சி மிக்சியில் ரெடியாக விழுதாக எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் தாளிக்க எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி. எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் 1 ஸ்பூன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம அவரைப்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். சுட தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் அதிலே ஊற ஏற்றி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் இந்த பருப்பு நல்லா வணங்கணும். சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி சாப்பாட்டு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பருப்பு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவிட்டுக்கலாம். பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிக்க வேண்டியது தான். குயிக்காக ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பருப்பு நல்லாவே வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இறக்கிக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு கரெக்டாக தான் இறக்கிக்கோங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.